கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஒரு பாகத்தை ஆரம்பத்தில் நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தெரிவிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இந்த வேத பகுதியில் நாம் முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஏன் இன்னும் வரவில்லை? இங்கே கொடுக்கக்கூடிய முக்கியமான குறிப்பு என்ன? பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் இதோ உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய இந்த மூன்றும் ஒரே நபர் என்பதை வேத புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் படிக்கிறோம். விசுவாசிகளாகிய அல்லது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு 3 தெய்வங்கள் இல்லை. ஆனால் தேவன் தம்மை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தின போது 3 ஆழ்தத்துவம் உள்ளவராக வெளிப்படுத்தி இருக்கிறார். இதிலே ஒவ்வொருவருடைய கிரியை பற்றியும் நாம் தெளிவாய் படிக்க முடியும். இயேசு கிறிஸ்து பூமியிலே 3 வருஷம் ஜீவித்தார் என்பதை பற்றியும், அற்புதங்கள் செய்கிறவராகவும் அடையாளங்கள் செய்கிறவராகவும் பலத்த கிரியைகள் செய்கிறவராகவும் தம்மை தேவகுமாரன் என்று வெளிப்படுத்தி இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் ஜீவித்ததை பற்றி நாம் எல்லோரும் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பற்றி படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எல்லா காலத்திலேயும் இருந்தார் என்பது உண்மை. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் இயேசு கிறிஸ்து ஜீவித்த நாட்களிலேயும் இப்போதும் எப்போதும் பரிசுத்த ஆவியானவர் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆழ்தத்துவமாக இயேசு கிறிஸ்து பூமியில எப்படி ஜீவித்தாரோ அப்படியே இயேசு கிறிஸ்துவ ஜீவித்தது போல, இயேசு கிறிஸ்து இங்கே பிரசன்னமாக இருந்தது போல, பரிசுத்த ஆவியானவருடைய காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில், குறிப்பாக இந்த காலத்தில் ஆவியானவர் இங்கே நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆனால் நம்மோடு கூட இருப்பதற்கு முன்னாலேயே அவர் இருந்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். அவர் பின்ன ஏன் இந்த உலகத்துக்கு வரவில்லை, ஏன் இந்த உலகத்துக்கு தேவன் தம்முடைய ஆவியானவராக வரவில்லை என்பதை நாம் பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அதற்குரிய ஒரு குறிப்பை நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 37 முதல் படிக்கலாம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனோ அவன் முனத்தில் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து எப்படி சொன்னார்? இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்படியானால் பரிசுத்த ஆவியார் ஆழத்துவமாக பூமியில வருவான தடையாயிருந்தது. இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமைப்படவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து மகிமைப்பட வேண்டும். அந்த மகிமைப்படுதல் இதுவரை நடக்காதபடியினால் ஆவியானவர் பூமியிலே இதுவரையிலும் வரவில்லை என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆனால் ஆவியானவர் நிச்சயமாகவே இங்கே அனுப்பப்படுவார் என்பதும் அவர் இங்கே வருவார் என்பதும் நம்முடைய முயற்சியில் உட்பட்ட காரியம் அல்ல. இது தேவனுடைய செயல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்லும்போது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே மற்றொரு குறிப்பை நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே வரும்போது
அவர் என்ன சொல்கிறார் என்றால், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடைய இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே வருவதற்கு நாம் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை. அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக நாம் ஜெபிப்பதெல்லாம் தவறான ஒரு காரியம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் என்னென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அனுப்புவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு அநேகர் ஆவியானவரே வாரும் வாரும் என்று அழைப்பது, ஜெபிப்பது அதெல்லாம் அவ்வளவு சரி என்று எனக்கு தோன்றவில்லை. நாம் அழைப்பதனாலேயோ நாம் விரும்புவதனாலேயோ அல்ல. இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையிலே அவர் சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுவதற்கு முன்பே ஆவியானவர் தந்தருளப்படவில்லை. அவருக்கு கொடுக்கப்படாததற்கு காரணத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்ட பின்னாலே தான் ஆவியானவரை ஆண்டவர் பூமிக்கு அனுப்ப வேண்டும். அது அவருடைய விண்ணப்பம் என்பதை பற்றி நாம் இங்கே தெளிவாய் வாசிக்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். சில அமைப்புகள், சில சபையாரெல்லாம் ஆவியானவரே வாரம், ஆவியானவரே வாரம் என்று பாட்டு படிக்கிறதை பார்க்கிறோம். சிலர் நினைக்கிறபடி ஆவியானவர் நாம் ஜெபிப்பதனாலேயோ, நாம் முயற்சி பண்ணுவதனாலேயோ, நாம் காத்திருப்பதனாலேயோ பரிசுத்த ஆவியானவர் வருவதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வருவதாக இருக்கிறபடியினால் காத்திருக்க தேவைப்பட்டதை தவிர காத்திருப்பதனால் பரிசுத்த ஆவியானவர் வருவதில்லை. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வருவதற்காக இயேசு கிறிஸ்து பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்றும் அவர் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பார் என்றும் தெளிவாக நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அவர் வருவதுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி யோவான் சுவிசேஷத்திலே தானே நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவான் உங்களிடத்தில் வரார். நான் போகிறேனாயில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி அவரை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்ப்பு பண்ணுறதுனால நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று வாசிக்கிறோம். அதில் முதலாவது நாம் பார்க்கிற காரியம், அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும்படியாக இந்த உலகத்தில் வருகிறார் என்பது. உலக மக்கள் அனைவரும் பாவத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்த வேண்டியது அவசியம். அதற்காக பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்றுதான் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறோம். பாவங்களை உணர்த்துவதற்கு ஆவியானவர் வரவில்லை, பாவத்தை உணர்த்துவதற்கு என்று ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். பாவங்களுக்கும் பாவத்துக்கும் உள்ள வித்தியாசம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாவங்கள் களவு, கொலை, கொள்ளை, பலவிதமான சம்பவங்களை வாசிக்கிறோமே, அவைகளெல்லாம் பாவங்கள் பன்மையிலே. ஆனால் பாவங்கள் என்று சொல்லாதபடிக்கு பாவம் என்று ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது பற்றியுள்ள விளக்கத்தை அதே அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை கொடுத்தோம். உலகத்தின் பாவம் என்கிறது என்ன என்று கேட்கும்போது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருப்பதே உலகத்தின் பாவம். அது ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனமாய் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் கோடிக்கணக்காக இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் பரிகாரம் உண்டாக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார்.
ஆகவே இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கும் போது எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் உண்டாகிவிடுகிறது. அதனால தான் பாவம் என்று ஒருமையில் எங்கே சொல்லப்பட்டுகிறதை வாசிக்கிறோம். பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவார் என்று சொல்லி நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். ஆகையினால நம்முடைய முயற்சியினாலோ பிரயாசத்தினாலோ ஆவியானவர் வருவதில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் நிறைவேற்றி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்திருந்து மகிமைப்படுத்த போன பிற்பாடு ஆவியானவரை தேவன் அனுப்புகிறார். அந்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வந்து பாவத்தை கொடுத்து உணர்த்துவார் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால இந்த உலகத்தில் பாவங்களை உணர்த்த ஆவியானவர் வரும்போது அது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் என்று நாம் வாசிக்கிறோம். ஆவியானவரை தருவதாக தேவன் தான் வாக்கு தத்தம் பண்ணினார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறத்தான் காத்திருக்க சொன்னாரே அல்லாமல் மற்றபடி நாம் காத்திருப்பதனால ஆவியானவர் வருவதாக சொல்லப்படவில்லை. அதனால வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எல்லோருக்கும் சொந்தமானவர், எல்லோரும் மேலும் வருகிறவர். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி தெளிவாக நாம் வாசிக்கிறோம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அதுபோல அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே தான் நாம் யாவரும் முத்திரை போடப்படுவதாக எபேசியர்கள் நிறுவனம் 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கிறோம். நீங்களும் உங்கள் லட்சியத்தின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆகையினாலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதுதான் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் நாம் யாரும் முத்திரை போடப்படுவோம் என்று வாசிக்கிறோம். இனி நாம் அந்த சம்பவத்தை பற்றி இன்னும் தெளிவாய் நாம் படிக்க வேண்டும். இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் எப்போது வருகிறார், என்றைக்கு வருகிறார் என்பதை பற்றி நாம் திட்டமாய் படிக்க வேண்டியதும் அறிய வேண்டியதும் அவசியம். இயேசு கிறிஸ்து விண்ணப்பம் பண்ணினார், வாக்கு தத்தம் பண்ணினார், பிதாவாகிய தேவன் அதை அனுப்பினார். பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் அவர் அனுப்பப்பட்டவராக நாம் வாசிக்கிறோம். இந்த ஆவியானவர் வாக்கு தத்தம் பண்ண ஆவியானவர் வந்தது எப்போது என்று நாம் பார்க்கிற சமயத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரத்திலே நாம் அதை பற்றி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே தான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் வந்ததாய் வாசிக்கிறோம். அதை குறித்து நாம் ஒன்று கூட தெளிவாய் வாசிக்கும் போது லூக்கா 24 என்ன வாசிக்கிறோம் என்றால், லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரத்தை வாசிக்கிறோம். என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பிற நாள் தெரிவிக்க வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்றார். இந்த தொடர்ச்சியை தான் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். அதாவது லூக்கா சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் எழுதுகிறது ஒரே நபர். அந்த 2 வேத பகுதிகளையும் பற்றி வாசிக்கும் போது பெற்றுக்கொள்வதும் ஒரே நபர் என்று பார்க்கிறோம். மகாக்கணம் பொருந்திய தியோப்பிலோஸ் என்பவருக்கு லூக்கா என்பவர் எழுதினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இந்த லூக்கா சுவிசேஷம் 24 சொல்லப்பட்ட அதே வாக்குத்தத்தத்தை பற்றி மறுபடியும் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரத்தை வாசிக்கிறோம். அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யங்களையும் அவருடைய பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவருக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். அன்றியும் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களுக்கு நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆகவே லூக்கா சுவிசேஷத்தின் கண்டினியூவேஷன், அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் சொல்லும்போது
பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். இந்த பகுதியில் சொல்லும்போது அந்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் அனுப்பும் வரையிலும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் அங்கே காத்திருங்கள் என்று சொன்னதை பற்றி நாம் வாசிக்கிறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது, அப்போஸ்தலர் 2 வரும்போது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஊரில் கூடி வந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த நாளிலே தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் 50வது என்றுதான். அதனாலே 50வது நாள் வந்தபோது என்று சொல்லும்போது அது சரியான மொழியாக்கமாக இருக்கும். பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தை மொழிபெயர்க்காமலே போடப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். அது 50வது நாள் என்றுதான் அர்த்தம். அதை குறித்து நாம் வாசிக்கிற சமயத்தில் லேவியராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அப்போது அது தேவனுடைய ப்ரோக்ராம் அல்லது தேவனுடைய திட்டத்தினுடைய உள்ள ஒரு காரியமே அல்லாமல் மனுஷருடைய முயற்சியினாலேயோ மனுஷருடைய பிரயாசத்தினாலேயோ உண்டாவது அல்ல என்பதை திட்டமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லேவியராகமம் 23ஆம் அதிகாரமானது முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிக்க வேண்டிய 7 பண்டிகைகள் இங்கே குறிப்பிடப்பட்டதை வாசிக்கிறோம். அந்த 7 பண்டிகைகளே முதல் 4 பண்டிகைகளும் வரிசையாக வரக்கூடிய பண்டிகைகள், பிற்பாடு ஒரு கால இடைவெளிக்கு பிற்பாடு மற்ற 3 பண்டிகைகளும் வருவதை வாசிக்கிறோம். அதில் நாம் வாசிக்கும் போது இந்த 5ஆம் வசனத்தில், அதாவது லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகி கர்த்தரின் பஸ்கா பண்டிகை என்று வாசிக்கிறோம். இப்போ முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அது அதே 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தில் பஸ்கா பண்டிகை பற்றி வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தில் புளிப்பில்லா அப்ப பண்டிகை வாசிக்கிறோம். 3வது பண்டிகை 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது ஆசாரியன்றதை கதிர்கட்டுகளை கொண்டு வந்து ஓய்வு நாளுக்கு மறுநாள், ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை வரும், மறுநாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஆக ஓய்வு நாளுக்கு மறுநாள் கர்த்தருடைய சபையில் அசைவாட்ட வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் வரிசையாக வருகிற காரியங்கள். இது தேவனுடைய ஏற்கனவே உள்ள தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி வருகிற காரியமே இல்லாமல் நம்முடைய முயற்சியில் உண்டாகிற காரியம் இல்லை. பண்டிகைகளை பற்றி சொல்லும்போது முக்கியமாக முதல் 4 பண்டிகைகளை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அப்போ பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற்பலன்கள் பண்டிகை, இந்த 3 பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலுக்கு சமமாக உள்ள 3 பண்டிகைகளாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலிருந்து கணக்கு பார்த்து நீங்கள் 15ஆம் வசனம், நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வந்து ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணம் துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் என்று கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அதுதான் இங்கே உள்ள இந்த கணக்கு முக்கியம். அப்போ இயேசு கிறிஸ்துவ மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய அடக்கம் பண்ணப்படுதல், இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதல், அதிலிருந்து சரியாக கணக்கு பார்த்து 50வது நாள், 50வது நாள் எத்தனை முறை வர முடியும்? ஒரே முறை தான் வர முடியும். இன்றைக்கு அநேக சபைகளில் we need another Pentecost என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இனி ஒரு பெந்தேகோஸ்து நமக்கு தேவை என்று. அது எவ்வளவு மதியீனமான ஒரு வார்த்தை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பெந்தேகோஸ்து என்பது 50வது நாள், அதற்கு அடுத்த நாள் 51, அதுக்கு முந்தின நாள் 49, 50வது நாள் என்பது ஒரே ஒரு முறை தான் வர முடியும். ஆகையினாலே இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50ஆம் நாள் சொன்னது போல
புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற சமயத்தில் இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறது என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். அதாவது மரித்து உயிர்த்தெழுந்தவர்கள் முதற்பலனானவர் கிறிஸ்து என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போ முதற்பலனாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது. அதான் அது சரியாக நாம் பார்க்க சொல்ல. அதிலிருந்து கணக்கு பார்த்தால் 7 ஓய்வு நாள், 7 7 49, அதற்கு மறுநாள் 50ஆம் நாள். அதே மாதிரியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50ஆம் நாள் இந்த அசைவாட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்டிகை வந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அந்த அடுத்த நாள் வருகிற அந்த ஓய்வு நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுநாளிலே தான், அதாவது சனிக்கிழமை இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டதை பற்றி வாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்து வாரத்தின் முதல் நாள் என்று பார்க்கிறோம். அந்த வாரத்தின் முதல் நாளே தான் யூதர்கள் தேவாலயத்திலே கொண்டு வந்து தங்கள் கதிர்கட்டுகளை கொண்டு வந்து அசைவாட்டினார்கள். அதே மாதிரியாக யூதர்கள் அங்கே அசைவாட்டும்படிக்கு தன்னுடைய கதிர்கட்டுகளை தேவாலயத்துக்கு கொண்டு போகிறார்கள். அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலிமரணத்தை நிறைவேற்றி உயிர்த்தெழுந்து அவரோடு கூட சில பரிசுத்தவான்களை சேர்த்து பரலோகத்தில் கொண்டு போய் அசைவாட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். பூலோகத்தில் உள்ள ஆசிரியப்பு கூடாரம், தேவாலயம், இதெல்லாம் பரலோகத்தின் சாயலாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 50ஆவது நாளில் சரியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னாலே சரியாக 50ஆவது நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த லேவியராகமத்திலே வாசிக்கிற சமயத்தில் அந்த நாளை பற்றி உள்ள ஒரு குறிப்பை, முக்கியமான குறிப்பை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்போ இதுவரையில் சொன்ன காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மகிமைப்படாததுனாலே பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை. பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதாக தேவன் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினார்கள். அந்த வாக்கு தத்துவத்தின்படி அது நிறைவேற காத்திருக்க சொன்னார்கள். 1 வயலின் சொந்தக்காரர், 2 ஏழை எளியவர்கள், பரதேசிகள். அதே மாதிரியாகத்தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது ஒரே நாள் தான். அந்த பண்டிகையில் பங்கு பெறுகிறவர்கள் 3 கூட்டத்தார். யாரெல்லாம் என்று கேட்டால் யூதர்கள், சமாரியர், பிரஜாதியர். இந்த அடிப்படையிலே தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கிற சமயத்தில் அவர்கள் முதலாவதாக யூதர்கள் மத்தியிலே இல்லாமல் வேறொருவருக்கும் சுவிசேஷம் சொல்லாதபடிக்கு யூதேயாவிலும் சமாரியர், அந்த யூதேயாவிலே மட்டும், எருசலேமிலும் யூதேயாவில் மட்டும் ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் முதல் 7 அதிகாரங்களில் படிக்கிறோம். இந்த ஸ்தேவான் கல்லினால் எறியப்பட்டு கொலை செய்த பின்னாலே சிதறப்பட்டவர்கள் பல இடங்களுக்கு சென்றதில் பிலிப்பு சமாரியாவுக்கு போனதை பற்றி வாசிக்கிறோம். பிலிப்பு சமாரியாவுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்த பின்னாலே தான் இந்த சுவிசேஷம் சமாரியாவுக்கு சென்றது. முந்தி உள்ள ஊழியத்திற்கும் இந்த உள்ள ஊழியத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அதை வெளியே சொல்ல இப்போது அவகாசம் இல்லை. ஆகையினால் இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற சமயத்தில் முதலாவது யூதருக்கு தான் அறிவிக்கப்படுகிறது. அந்த யூத ஊழியத்தை பற்றி தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் வரும்போது சமாரியாவுக்கு சுவிசேஷம் சென்றது. 9ஆம் அதிகாரம் தனியாக சிந்திக்க வேண்டிய ஒரு பாகம். அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனம் திரும்புதலை பற்றி மட்டும் கூறுகிற ஒரு அதிகாரம். அடுத்தபடியாக நாம் வாசிப்பது அந்த 10 முதல் முடிய உள்ள பகுதிகள் புறஜாதிகளின் ஊழியம். கொர்நேலிய வீட்டு புறஜாதியான், அதிலிருந்து தொடர்ந்து ஊழியங்கள், புறஜாதியான் ஊழியம். இந்த 3 இடங்களிலேயும் பிரத்யேகமாக நாம் கவனிக்க வேண்டியது ஒரே பெந்தேகோஸ்தில் 3 கூட்டம் மக்கள் பங்கு பெறுகிறார்கள்ங்கிற பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கும் போது ஊழியம் ஆரம்பித்த சமயத்தில் அப்படியே நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுடைய வீட்டில் முதலாவதாக புறஜாதிகளுக்கு ஊழியம் ஆரம்பித்ததை பார்ப்போம். தொடர்ந்து ஊழியத்தை செய்வதற்குள்ள ஆயத்தம் தான் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல்
என்று நாம் பார்க்கிறோம். அது பிரஜாதிகளுக்கு ஊழியக்காரனாக அப்போஸ்தலனாக விசேஷமாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று தன்னை குறித்து சொல்லுகிறதை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். ஆகவே இந்த 3 இடங்களும் ஒரே பெந்தேகோஸ்து. அது நாம் முக்கியமாய் கவனிக்க வேண்டிய காரியம் தான். பெந்தேகோஸ்து என்பது 50வது நாள். 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். 50வது நாள் வந்த பரிசுத்த ஆவியானவர் 3 பிரிவாய் நாம் அங்கே வாசிக்கிறோம். 3 பெந்தேகோஸ்து அல்ல, ஒரே பெந்தேகோஸ்து. ஆகையினால திரும்ப பெந்தேகோஸ்து வர வேண்டும் என்பது சரியல்ல. ஒரே பெந்தேகோஸ்திலே 3 பேர் பங்கு பெறுகிறார்கள். அதன்படி பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் வரும்போது மற்றும் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது இயேசு கிறிஸ்து சபையை பற்றி சொல்லும்போது, என் சபையை இந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டுவேன் என்று சொன்ன பின்னால் சபையை பற்றி உள்ள குறிப்பை அங்கே வாசிக்கிறோம். அதில் பேதுருக்கு சொன்னபோது பரலோகராஜ்யத்தின் திறவுகோலை உன் கையில் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்போ பரலோகராஜ்யத்தின் திறவுகோல் என்று அங்கே சொல்லும்போது முக்கியமாக ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். பரலோகராஜ்யம் என்கிற வார்த்தை கிறிஸ்தண்டம் என்றுதான் ஆங்கிலத்தை சொல்ல வேண்டும். அதாவது முற்றிலுமாய் கிறிஸ்தவ சபை அல்ல, கிறிஸ்தவ சமூகம் முழுவதையும் சேர்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஆகவே இங்கே பவுலுக்கு கொடுக்கப்பட்ட, பேதுருக்கு கொடுக்கப்பட்ட உரிமை என்ன என்று கேட்டால் பரலோகராஜ்யத்தின் திறவுகோல். அப்போ அந்த திறவுகோலை பயன்படுத்தி அந்த 3 இடங்களையும் அவன் பயன்படுத்துகிறதை நாம் வாசிக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே நாளிலே, அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுருவனுடைய சமூகத்திலே தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அங்கே 120 பேர் கூட இருந்தார்கள். அவர்கள் பேரில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அப்போ 3 முக்கியமாய் கவனிக்க வேண்டும். 3 இடங்களிலே பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறவுகோலை பயன்படுத்தி ஆவியானவருடைய அந்த ஸ்தானத்தின் மூலமாக எருசலேமில் இருக்கிற அந்த யூத மக்களை சபைக்குள்ளே கொண்டு வருவதை பார்க்கிறோம். அப்புறம் 2வது சாவி பயன்படுத்துறதில் 2வது திறவுகோல் பயன்படுத்தினது சமாரியாவிலே என்று பார்க்கிறோம். காரணம், அதெல்லாம் கவனமாய் படிக்க வேண்டிய ஒரு காரியம், தோன்றியபடி வியாக்கியானம் செய்வதல்ல. பிலிப்பு அங்கே போய் பிரசங்கம் பண்ணும்போது அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள் வாசிக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்ததாக அங்கே வாசிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எப்போது வந்தார்? பேதுரு யோவான் அங்கே வந்து அவர்கள் மேல் கைகளை வைத்துதான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்ததோடு 2வது பேதுரு திறவுகோலை பயன்படுத்தி சமாரியரை சபையோடு சேர்க்கிறதை பார்க்கிறோம். 1வது திறவுகோலை பயன்படுத்தி யூதர்களை சபைக்குள்ளே கொண்டு வந்தார். அதை பற்றி பிற்பாடு நாம் சிந்திக்கலாம். யூதர்களை கொண்டு வந்தார். 2வது திறவுகோலை பயன்படுத்தி சமாரியரை உள்ளே கொண்டு வந்தார். 3வது அதே மாதிரியாக கொர்நேலியு என்பவன் நீதி உள்ளவனாக அவன் பரிசுத்தனாய் ஜீவித்தான் என்று அவனை குறித்த தெளிவாய் நாம் வாசிக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்ததை பற்றியோ பரிசுத்த ஆவியை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆகவே என்ன நடந்தது என்று பார்க்கும்போது அவனுடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள், தான தர்மங்கள் எல்லாம் தெய்வ சபையில் எட்டியது என்று வாசிக்கிறோம். ஆனால் அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? நீ ஆளை நிறுத்தி யோப்பா பட்டணத்தில் இருக்கிறான பேதுருவை வரவழைக்க வேண்டும். பேதுரு வந்து நீ செய்ய வேண்டியதை சொல்லுவான் என்று சொல்லி அவனுக்கு அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் பேதுரு மறுபடியும் அங்கே போகிறார். அவன் சீமோன் வீட்டில் இருக்கிற சமயத்தில் அவனுக்கு விசேஷமான ஒரு தரிசனம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் பிரஜாதிகள் வீட்டில் இவர்கள் போவது வழக்கமல்ல. பிரஜாதிகள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அங்கே போய் சாப்பிடுவதோ அவர்களோட சம்பந்தம் கலப்பதோ ஒன்றும் யூதர்களுக்கு தடை பண்ணப்பட்ட காரியம். அதனால அவன் அந்த சொப்பனவனுக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக ஒரு தரிசனத்தின் மூலமாக ஒரு துப்பட்டி வானத்தில் இறங்கி அங்கே பலவிதமான நல்லதும் கெட்டதுமான எல்லாம் மிருக ஜீவனும் பறவை ஊரும் பிராணிகள் எல்லாம் இருந்தது. அடுத்து புசு என்று சொன்னபோது, ஆண்டவரே, நான் இப்பேற்பட்ட ஒன்றும் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்று அவன் சொல்றதை பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் சொன்னான், இல்லை, நான் சுத்தமாக்குறதை நீ அசுத்தமாக எண்ணாதே, அடுத்து புசு என்று சொல்லி இந்த தரிசனத்தின் மூலமாக அவனுக்கு காண்பிக்கிறதை பார்ப்போம். இந்த தரிசனம் முடியும் போது கொர்நேலியுடைய வீட்டில் உள்ள ஆண்கள் வருகிறார்கள்.
அப்போது ஆவியானவர் சொன்னார், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் போ. அப்படித்தான் போனோம். அங்கே போய் சுவிசேஷத்தை அறிவித்த சமயத்தில் அந்த மக்கள் விசுவாசித்த போது அனைவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். அதில் ரொம்ப ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. இந்த 11 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடந்தது. 11ஆம் அதிகாரத்தில் வரும்போது பேதுருவை எருசலேம் சபையார் அழைத்து விளக்கம் கேட்கிறார்கள். எப்படி நீ போகலாம், எப்படி நீ அங்கே போகலாம்? அப்போ அவன் அந்த சரித்திரத்தை பின்னணியத்தை எல்லாம் அவன் விளக்கி சொல்லுவதை வாசிக்கிறோம். என்ன விளக்கி சொல்லுகிறார்? நான் அங்கே இருக்கும்போது எனக்கு அப்படி தரிசனம் கிடைத்தது, நான் சுத்தமாக்கினது நீ அசுத்தமாக எண்ணாதே என்று சொல்லப்பட்டது, அதனாலே நான் போனேன். நான் கர்த்தருடைய வசனத்தை பேசின போது ஆதியிலே நமக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்தார் அப்படியே வந்ததை நான் பார்த்தேன். அப்படி அவன் சொல்லுவதை பார்ப்போம். அப்போ அந்த ஆதியிலே எப்படி வந்தாரோ அப்படி, அதாவது பெந்தேகோஸ்தே நாளிலே அங்கே காத்திருந்த மக்கள் மத்தியிலே ஆவியானவர் எப்படி வந்தாரோ, எப்படி மரபாட்சிகள் பேசினார்களோ அதே மாதிரியாக அதை சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் அடுத்த சந்தர்ப்பத்தில் அதை பற்றி பேசலாம். அதை அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நாம் முடிவு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 15 முதல். நான் பேச தொடங்கிய போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன் என்று சொல்கிறார். அப்போ அதையோடு சேர்த்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதே வாசித்துவார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் கூட கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ள பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்போ பெந்தேகோஸ்துக்கும் பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்துக்கு பிறகு தொடர்பை நாம் தெளிவாக இங்கே வாசிக்கிறோம். அப்போ பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியார் வந்தார் என்று மாத்திரமல்ல, அன்றைக்கு பரிசுத்த ஆவியை ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது ஞானஸ்நானத்தை பற்றி நமக்கு அடுத்த வாரத்தை சிந்திக்கலாம். ஆகவே இங்கே வாசிக்கும் போது பெந்தேகோஸ்தே நாளிலே எப்படி பரிசுத்த ஆவியார் வந்தாரோ, சம்பவங்கள் எப்படி நடந்ததோ அப்படியே இங்கேயும் நடந்ததை பார்க்கும்போது தேவன் ஜாதிகளையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆவியானவரை தடுக்கிறதுக்கு நான் யார் என்று சொல்லுகிறதை பார்ப்போம். எனவே சுருக்கமாய் சொல்ல போனால் பெந்தேகோஸ்தே நாள் என்பது ஒரே ஒரு முறைதான். இயேசு கிறிஸ்து மகிமைப்படாததினாலே அவர் வரவில்லை. இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட்ட பின்னாலே பெந்தேகோஸ்தே நாளிலே 50வது நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். அந்த செயலுக்கு கொடுக்கப்பட்ட மற்றொரு பெயர் தான் ஆவியின் ஞானஸ்நானம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே ஞானஸ்நானத்தை பற்றி இல்லை, நாம் அதை அடுத்த வாரத்திலே பார்க்கலாம். ஆகவே பெந்தேகோஸ்தே நாளிலே, அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாளிலே பூமியிலே நிரந்தரமாய் நம்மோடு இருக்கும்படியாக, அப்படிதான் வாசிக்கிறோம், என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாக ஆவியானவரை அனுப்புவேன் என்று சொன்னபடி பெந்தேகோஸ்தே நாளிலே தேவன் தம்முடைய ஆவியானவரை பூமியிலே அனுப்பினார். அதுதான் ஆவிக்குரிய ஞானஸ்நானம். அதன் மூலமாய்த்தான் சபையை ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார் என்பதை நாம் திட்டமாய் பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் அது என்ன என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் திட்டமும் தெளிவுமாக நாம் அறிய வேண்டும். இப்போது நம் ஜீவிக்கிற இந்த காலமானது ஆவியானவரின் காலம் என்று சொல்லலாம். ஆகவே தேவன் நமக்கு தந்த ஆவியானவருக்காக அவரை துதித்து போற்றி மேம்படுத்தி ஜீவிக்க ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பும் கிருபையும் தெரிந்த நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிற எங்களுக்கு எங்களோடு கூட நிரந்தரமாக இருக்கும்படியாக சகல சத்தியத்திலும் எங்களை வழிநடத்தும்படியாக தேவன் தம்முடைய ஆவியானவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினபடினால் நாங்கள் துதிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே எங்களை நீர் முத்திரை போட்டபடியினால் நாங்கள் துதிக்கிறோம். ஆவியின் ஸ்நானத்தின் மூலமாக எங்களை சபையாய் ஒன்று கூட்டின உம்முடைய அன்புக்காய் நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து படிக்கவும் உம்முடைய நாமத்துக்கு மேன்மையான சாட்சியை ஜீவிக்கவும் ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ள பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.